ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. பேக் டு பேக் மகாநதி அப்டேட்ஸ் வந்து ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து காத்துட்ருக்கு. ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ணுறேன். ஸோ அதனால் எபிசோடோட இதுவுமே நல்லா ஷேர் பண்ண முடியாது. நான் எடுத்து பேசி வச்சுருக்கேன். நான் அப்கமிங் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், மகாநதி வீட்டில் விசேஷம், அதாவது நதிகள் வீட்டில், காவேரி வீட்டில் வந்து விசேஷம். என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஒவ்வொன்று கெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்மளோட கெஸ்ஸிங்குமே நம்ம சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நர்மதா பாப்பா ஏஜ் அட்டன் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்குது. பிகாஸ் அவங்க எல்லாருமே ரெடி ஆகியிருக்காங்க. பாப்பாமே குங்குமம்லாம் வச்சு ரொம்ப நல்லா இது பண்ணிட்டு இருக்காங்க. நான் கூட லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரியே விஜய் வந்து பொண்ணு கேட்க வந்திருக்காரோ அப்படின்ற மாதிரி நினச்சிட்டேன். நான் ஒரு ஃப்ளோவில் பேசிட்டேன், அந்த நேற்றுக்கு பேசுகிறேன், இன்றைக்கி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அது கிடையாது. ஸோ இதுலையுமே விஜயோட ஒரு ஃபேவர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தாய்மாமன் முறையில் நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா சீர் கொண்டு வருவாரோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ அதுக்கு தான் இந்த இதெல்லாம் மேலத்தளத்தில் வந்திருப்பாரோ அப்படின்ற மாதிரி தோணுது. என்னோட கெஸ் தான், தெரியல. மேக்ஸிமம் நர்மதா பாப்பா பெரிய பொண்ணாக இருக்காங்க, அதுக்கான விசேஷமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவங்களாம் அப்டேட்ஸ்லாம் கொடுக்கும்போது பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கங்கா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு பாசிபிள் கிடையாதுங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு யாரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தார தப்பட்டெல்லாம் வச்சு யாரும் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. அண்ட் ஒன் மோர் திங், இங்கே காவிரியோட வாழ்க்கை வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கும்போது அப்போ இந்த லெவலுக்கு பெருசாக பண்ண மாட்டாங்க. ஒன்று வந்து நம்ம பாப்பாவோட பெரிய பொண்ணாக இருக்காங்களே, அந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு பாசிபிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க டிசைனர் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்களே, ஸோ அந்த ஓப்பனிங் செரிமனிக்கு இந்த மேலாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்கும். பட் அதுக்குமே வாய்ப்பு கம்மி தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தாளம் மேலம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷன் இல்லை, அதாவது அவங்க டிசைனர் ஸ்டுடியோ எங்கே ஓப்பன் பண்ண போகிறாங்களோ அந்த லொக்கேஷன் நமக்கு அப்டேட் கிடைக்கல. காவேரி வீட்டு அந்த டெரஸ்லேருந்து நமக்கு வந்து அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. அப்படிங்கிறப்ப அங்கே தான் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன். ஸோ காவேரி வீட்டை தான் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், காவேரியை அவர் சொன்ன மாதிரியே மேலத்தளத்தோட பொண்ணு கேட்டு வராரோ அப்படிங்கிற மாதிரி. அதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரச்சனையில் போயிட்டு இருக்கும்போது அந்த மாதிரிலாம் கொண்டு வந்தால் கண்டிப்பாக வந்து அவங்க அம்மா செம கோவப்படுவாங்கிறது நம்ம விஜய்க்கு ஓரளவுக்கு தெரியும். அதனால இது எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணும்போது மேக்ஸிமம் ஆஃப் த சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம நர்மதா பாப்பா தான் ஏஜென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் இந்த மேலத்தாளம்லாம் வந்து ஏற்பாடு பண்ணி நம்ம விஜயோட ஏற்பாடு தான் இருக்கணும் நினைக்கிறது எல்லாமே. நம்மளோட கெஸ்ஸிங் நம்ம மட்டும் இல்லை, கமெண்ட்ஸ் நிறைய பேர் தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை நான் போய் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இது இல்லாமல் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.